ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு 2 கிரக பெயர்ச்சி நடந்திருக்கு. ஒண்ணு, புத பகவான் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டாரு. அதேபோல இன்னைக்கு வாக்கியப்படி குரு பெயர்ச்சி. அதனால இந்த மே 26 பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இன்னைக்கு குரு பெயர்ச்சி. ஸோ ஆலங்குடியில எல்லாம் இன்னைக்கு தான் குரு பெயர்ச்சி கொண்டாடுவாங்க. ஆலயங்கள்ல இன்னைக்கு குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சபலம் பெற்று கடக ராசியில உட்கார்றாரு. புத பகவான் அவர் சொந்த வீட்டுக்கு போயிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வந்துட்டாரா, ஸோ நீங்க வீடு வாங்குறது அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட் தான். வீடு வாங்குறதுக்கான ஆயத்தமான ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணுங்க. ஏன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்க போய் நிலத்த பார்க்கறதுக்கு போகலாம், வாங்குறதுக்கு போகலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்படி எல்லா வேலைகளுமே பூமி சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அதை தவிர்த்து அலுவலகத்திலயுமே உங்களுக்கு சம்பள உயர்வு, இல்லைன்னா என்னைக்காவது வர வேண்டிய பண பாக்கியெல்லாம் இன்னைக்கு வசூல் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் கூடிய நாளாக அமைகிறது. என்ன ஒரு சூப்பர் பாருங்களேன்! 2ல குடும்பஸ்தானத்துல குரு, புதன். குரு, சுக்கிரன், புதன். சுக்கிரன், புதன். இப்படி எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் சூப்பர் டூப்பர் ரிஷபராசிக்கு தாங்க. அதனால பங்கு சந்தையின் முதலீடுகள் பண்ணலாம். நீங்க பணம் வருவதற்கான வழியை பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமான நாளாக அமைகிறது. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் ரொம்பவுமே ஒரு மன நிம்மதி, சிறப்பு, சந்தோஷம் எல்லாத்தையுமே கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன், உங்க ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டாரு. இதை விட சந்தோஷம் உங்களுக்கு என்ன இருக்கணும் இல்லையா? ஸோ ரொம்பவுமே மனசுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு வேலையை அந்த மைடாஸ் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு குரு, புதன், சுக்கிரன்லாம் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றது திருக்கணிதப்படி தான். ஸோ வாக்கியப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு. ஸோ இந்த குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு எப்படி ஒரு சிறப்பா இருக்கோ, மிதுனத்துக்கும் சிறப்பாகவே அமையும். கடகராசி அன்பர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னைக்கு குரு பகவான் ராசியில வந்திருக்கிறாரு. உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஏன்னா குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. அடுத்த வாரம் ஜூன் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி அவர் மாறிடுறாரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த குருவினுடைய மாற்றம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு சூரியன் இப்ப தனித்து இருக்கிறார். புதனும் போயாச்சு. அதனால பாக்கியத்துல இருக்கக்கூடிய சூரியன் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். லாபத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் தன லாபம் நன்றாக இருக்கும். அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் குழப்பம், இல்லை மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பது ஒரு பெரிய பலத்தை கொடுப்பதாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் வரும். இன்னைக்கு அதுவும் குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு வாக்கிய பஞ்சாங்கப்படி. புதுசாலாம் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா இன்னைக்கு அதுக்கான வேலையை தாராளமாக செய்யலாம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையும். துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதோ அல்லது புதிய கடன் முயற்சிகளோ வெற்றி அடையலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு குரு பகவான் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாழ்க்கையில கொடுக்கும். 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும்.
பண விவகாரங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். அதேபோல இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்துட்டாரு. தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கிறது, குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்துட்டாரு. வீடு வாங்கிறது, வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்கள் 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஒரு தன லாபம் நிறைந்த நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்காங்க. அதனால பல வகையான ஒரு மனக்குழப்பங்கள் தீர்ந்து பூர்வ புண்ணிய யோகங்கள் அதிகரிக்கும். மீனராசி நேயர்களுக்கு புதிய வேலை தேடுதலுக்கான வழிகள் பிறக்கும். குரு வந்து மாறினது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை உயர்த்தும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் சேருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பத்தாம் இடத்திற்கான கிரகம் வந்து குரு, அதுவும் மீன லக்னத்துக்கு. இப்போ மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10ல் குரு அப்படிங்கிறது தன்னுடைய லக்னக்காரகன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது தான். அண்டு ரொம்பவுமே தனுசு லக்னத்துக்கு குரு வந்து 10ல் இருக்கிறத விட மீன லக்னத்துக்கு குரு தனுசுல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. 2மே ஏன்னா குரு வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது அதிகாரத்தை முழுமையாக செலுத்துவார். அதே போல் மீன லக்னக்காரா வந்து இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அவளுக்கு எப்போவுமே ஒரு வேலை இன்னைக்கு மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே இன்னைக்கு வேலையை விடுறாங்கன்னா உடனே இன்னொரு வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உண்டு. குருவோட சேர்ந்த ராகு இருக்காங்க. வெளிநாட்டில் கடல் தாண்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். குருவோட சேர்ந்த சுக்கிரன் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. குருவோட சேர்ந்த சூரியன் இருக்காங்க. ஒரு பெரிய பதவி, அதுவும் அரசாங்கத்துல எல்லாம் ஒரு பெரிய உயர் பதவியை அவங்க வகிக்கலாம். 10ல் குருவோட சேர்ந்த புதன் ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு வேலை. இல்லைன்னா அவங்க வந்து நல்ல எப்பொழுதுமே ஒரு தனவானா இருப்பாங்க. இவங்க பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா 10 பேர் இவங்களுக்கு கீழே இவங்க சம்பளம் கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழி வந்து இந்த கிரக அமைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். குருவோட சேர்ந்த சனி ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க. அண்டு குரு வந்து மூல நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கும். மூலம், அதுக்கப்புறம் பூராடம் உத்திராடம் இல்லையா? ஸோ குரு பகவான் 3 நட்சத்திரங்கள்ல அவர் வந்து மூல நட்சத்திரத்தில் இருந்தார்னா ஜாக்பாட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க சொல்கிறது தான் மற்றபடி எல்லாருமே கேட்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இன்னைக்கு 12 லக்னமே பார்த்தாச்சு. லக்னங்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பற்றி கிரி ரொம்ப அழகாக வந்து கேட்டார். எனக்கும் ஒரு சில லக்னங்கள் பேசுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம 12 லக்னத்தையும் நம்ம முடிச்சாச்சு. ஒரு குரு பெயர்ச்சி இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ குருவின் அருள் எல்லாருக்கும் ஒரு திருவருளாக இருக்கட்டும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.